இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நிறைய காரியங்கள் செய்கிறோம். பிறகு நாம் வருங்காலத்தை எண்ணி அதற்கென்ற தயாரிப்புகளும் அப்படியே நம்முடைய சைடில் அதுவும் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வீடை கட்டுவதற்கோ, கல்யாணம் செய்வதற்கோ, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்ப்பதற்கோ, இப்படி என்று பல காரியங்கள், ஒரு வேலை தேடுவதற்கோ, இப்படி பல காரியங்களை செய்வதற்கான பண சேமிப்புகள், அதற்கான தயாரிப்புகள், இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ரைட், இது ஒரு அமைப்பு. ஆனால் இவைகளை செய்யும் பொழுது, இவைகளை செய்ய மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பல இடைஞ்சல்கள் உருவாகிறது. சில நேரங்கள் சண்டைகள் உருவாகிறது, மன போராட்டங்கள் உருவாகிறது. நமக்கு ஒரு தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், பிறரோடு ஒரு சண்டை, சச்சரவு, இப்படி சில காரியங்களை செய்வதற்கு நாம் அதன் பின்னே அலைந்து நொந்து போய் இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. இப்படி நம்முடைய உடல் ரீதியாக, இந்த உலக ரீதியாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு ஒரு அலுப்பை தருகிறது. என்னதான் சில நேரங்களில் நாம் இன்பமாக இருந்தாலும், மகிழ்ச்சியோடு சில காரியங்களை செய்தாலும், அதனுடைய முடிவு என்பது அலுப்பு தான். எப்பொழுதுமே ஒரு அலுப்பு. தூங்க போகும் பொழுது மனமகிழ்வுடன் தூங்கச் செல்வது என்பது அது எப்பொழுதுமே நடப்பதில்லை. எழும்பும் பொழுதும் அப்படித்தான். தினமும் காலையில் எழும்பும் பொழுதும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றிய உணர்வுகள், அதனுடைய அதிர்வுகள், அதனால் தூண்டப்படுகின்ற மனச்சோர்வுகள், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை, இவைகளெல்லாம் பொதிந்த ஒரு மனநிலை தான் நாம் எழும்பும் பொழுதும் இருக்கிறது. அந்த படுக்கையிலிருந்து எழும்பும் பொழுதும் இருக்கிறது. பெரும்பாலான வேறுக்கை படித்தால் நேற்று அதை சரியாக செய்து முடிக்காமல், இல்லாவிட்டால் கொஞ்ச நாளாக தொடர்ந்து செய்து முடிக்க முடியாமல் இருக்கிற அந்த ஒரு காரியம் இன்றும் அதை செய்ய வேண்டியிருக்கிறது. எப்படி செய்வது, என்ன செய்வது, இப்படி என்ற போராட்டம். இந்த போராட்டங்களின் நடுவில் நமக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது, என்னையா இது, அதுக்கு மேல பெரிய போராட்டமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வதும், அவரை பற்றி அறிந்து கொள்வதும், அவரை பற்றி அப்படி என்று, ஆகவே அதில் ஆழ்ந்த அக்கறை நமக்கு உண்டாவதில்லை. ஏனென்றால் நம்முடைய போராட்டங்களே நமக்கு சரியாக இருக்கிறது. ஆழ்ந்த அக்கறையோ, அதை பற்றிய தேடலோ, இயேசு என்னதான் சொல்கிறார் என்பதை பற்றியோ இல்லை. நாம் இயேசு என்று சொல்லும் பொழுது, நான் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன், இந்த போராட்டங்களுக்கு இயேசுன்னு சொல்றாரே, அவரால் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவரை நாம் பார்ப்பது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம் முன் நிற்கிறார். நிறைய பேருக்கு இப்படித்தான் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்துல, இன்னைக்கு எசாயா ஆகமத்துல நம்ம அதை படிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு இயேசுவாக இங்கே அவர் அறிவிக்கப்படுகிறார். எதன் நடுவில் அறிவிக்கப்படுகிறார் பாருங்க. நம்ம அதை கேட்போம், நமக்கு புரியும். பாருங்க, எசாயா ஆகமம் 7:14 ஆண்டவர் ஆகாஷுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. ஆகாஷ்னா சாலமன், அதாவது தாவீதுடைய பையன் சாலமன். சாலமனுடைய பாருங்க, அவருடைய பிள்ளை. கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். ஏன் இப்படி ஒரு கேட்க சொல்றாரு? ஏன்னா அங்கேயும் பெரிய போராட்டம் தான் இல்ல. எப்படிடா ஒரு நாட்டை காப்பாத்துறது, எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, எப்படி போர் வீரர்கள் அது இது, அவன் போரெடுக்கிறான், இவன் பிடிச்சிக்கிறான், இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள். ஏற்கனவே நாடு பிரிஞ்சு போச்சு. இங்கே சாலமனுடைய பிள்ளையின் காலத்துல, ரொபோவாம் காலத்துல அது 10ஆகவும் 2 தனியாகவும் இப்படி மாறி போன காலமாக பார்க்கிறோம். அப்போ அந்த 2ஐத்தான் இந்த யோசுவா ஆண்டு கொண்டிருக்கிறார். ரைட், அங்கேயும் போராட்டம் இருக்கிறது. இரண்டால் 10ஆக பிரிந்தவர்களுடைய அந்த ராஜாக்கள் இவர்களை மேற்கொள்வது, இப்படியெல்லாம் நிறைய போராட்டங்கள். ஒரு அடையாளம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. இவரு என்ன செஞ்சார் பாருங்க. யோசுவா அதற்கு யோசுவா ஆகாஷ், ஓகே, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்தது, மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எப்ப நடந்தது? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால இந்த வார்த்தை.
அப்போ ஆகாஷுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நீ பெரும் போராட்டத்தில் இருக்கிற, இப்போ உடனே உனக்கு இந்த போராட்டங்களை எல்லாம் சரி செய்வதற்கு ஒருத்தர் இங்கே பிறந்து அதையெல்லாம் உடனே உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தத்தில் தானே இது சொல்லப்படுகிறது. அவர் இம்மானுவேல் என்று பெயர் பெறுவார், அவர் பெயர் அது இதுன்னு சொல்லி. எப்போ பிறந்தார் இயேசு? 600 வருஷத்துக்கு. போராடுகிற ஒரு மனிதர்களின் மத்தியில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு ஆறுதலாக. ஆனால் அந்த அறிவிப்பை அவர்கள் அந்த போராட்டத்தின் இறுதியில் அந்த இயேசுவை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களா? இல்லைங்க. அவங்க இதே போராட்டத்தில் போராடி போராடி இறந்து போக போகிறார்கள். அதற்கு பின்னும் வருகிறவர்கள் இதே போராட்டங்களினுடைய வாழ்ந்து இறந்து போக போகிறார்கள். எத்தனை தலைமுறை தாண்டி வரணும்? 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற ஒரு அறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இப்படித்தானே இயேசு கிறிஸ்து அப்புறமா வந்தாரு, நமக்கு தெரியும். அவர் கிளம்பி போயிட்டார் இல்லையா? ரட்சிப்பை கொடுத்து அவர் எல்லாம் பண்ணிட்டு ரத்தத்தை சிந்தி உயிர் தெழுந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. வானதூதர்கள் வந்து கலிலேயரே ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டீர்கள், எங்கே போனாரோ அவர் இங்கே வருவார் திருப்பி, போங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னாரு. அந்த பொறுமைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆகாஷுக்காத 600 வருஷம், நமக்கு 2000 வருஷம் ஆகிட்டு போச்சு. 2000 வருஷமா யாரும் வரல. ஆனா இந்த 2000 வருஷம் என்ன நடக்குது நமக்கு? உண்மையிலேயே நாம் 600 வருடங்கள் வாழ்கிற மனிதரும் அல்ல, 2000 வருடங்கள் தொடர்ந்து வாழ்கிற மனிதரும் அல்ல. நம்முடைய வயசு 50, 70, 80, 90. ஆனா பாருங்க, நாம் இந்த போராட்டங்களினுடைய மறுபடியும் நாம் பிறந்து வாழ்கிறோம். நமக்கு அறிவிக்கப்படுகிறது என்ன சொல்றது? இயேசு உனக்கு வருவார் என்று அறிவிக்கப்படுகிறது. நமக்கு வந்துட்டார் ஏற்கனவே. ஆனா பாருங்க, மறுபடியும் மீண்டும் அவர் வருவார் என்று அறிவிக்கப்படுகிற ஒரு அறிவிப்பு. அப்போ எதற்கான அறிவிப்பு? எதன் மத்தியிலே இம்மானுவேல் இங்கே அறிவிக்கப்படுகிறார்? இம்மானுவேல் என்றால் நம்மோடு தங்கி இருப்பவர் என்று பொருள். அப்போ அங்க மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு என்பது என்ன? இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த மீட்பர், ரெடீமர், அவர் நம்மோட தங்கி இருப்பார். அவர் என்ன, யாரு? அவர் சாதாரண மனுஷனா? நோ, இறை மகன். அப்படிதான், அவர் நம்மோட தங்கி இருப்பார். அப்போ நம்மோட இருப்பார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இறந்து உயிர் தெழுந்து நாம் மேலே சென்றாலும் சரி, நாம் இறவாமல் இங்கே இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்து இம்மானுவேல் அவரை நாம் எதிர்பார்த்து அவரை நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால், அவரை விசுவசிக்கிறோம் என்றால், நாம் யாதவாக இருக்கிறோம்? அவரோடு, அவர் நம்மோடு இப்படி இருக்கிற ஒரு நிலையை நாம் பற்றிக் கொள்வோம். இதுதான் கிறிஸ்தவம் இல்லையா? கிறிஸ்து இதைத்தான் கொண்டு வந்தார். அவர் நம்மோடு இருக்கும் திட்டத்தை அறிவித்தார். அவர் வானுலகில் இருந்தார். கடவுளே 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 என்று எல்லோரும் ஒவ்வொரு போரின் பொழுதும், ஒவ்வொரு செய்கையின் பொழுதும், ஐயோ ஒவ்வொரு கஷ்டங்களின் பொழுதும். ஆனால் பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நடக்குது? ஒவ்வொரு செய்கைகளின் பொழுதும் அப்படியே வானத்தை நோக்கி அப்படியே ஒவ்வொரு நேரம் கதற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றா நீ கிறிஸ்தவன் இல்லை ஐயா, நீ கிறிஸ்தவன் இல்லை. யாரு? கிறிஸ்துவை நீ இன்னும் நெருங்கவில்லை. கிறிஸ்துவனா என்னன்னு தெரியும், ஆனால் அவரை நெருங்கவில்லை. அவரோடு நீ வியாபிக்கவில்லை. ரைட்? இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, நம் முன் நடக்கிற ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு செயலும், நாம் செய்ய போகிற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய சித்தத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அங்க நீதித்துவமும் பரிசுத்தமும், அங்கே நேர்மையான மனதுடன் செய்யப்படுகிற அந்த செயலுமாக அதை நாம் பார்த்து கொண்டு, அதை அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நாம் இருக்கும் பொழுது, நாம் அப்படியே ஒரு நேரமுமே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒவ்வொரு நேரமுமா அப்படியே பண்ண முடியும். He is Emmanuel, right? நம்மளோட he is dwelling in us. நம்மளோட அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்படிதான் அவர், என் நினைவாக இதை செய்யுங்கள், I am your nourishment. பாருங்க, அவர் தன் உடலை கொடுக்கிறார். இப்படி நம்மோடு இருக்கும் அந்த செயலை அவர் விசுவாச அந்த நோக்கம், ஆத்ம அந்த நோக்கம் மட்டுமல்ல, உடல் பூர்வமான நோக்கமாக அதை வாங்கி உண்ணும்படியாக இப்படியெல்லாம் செய்கிற ஒரு இயேசு கிறிஸ்து. பாருங்க, இது எல்லாருக்கும் இந்த உலகத்துல கொடுத்து வச்சிருக்குதா இதை பெற்றுக்கொள்வதற்கு? இல்லையே, நமக்கு மட்டும்தான் இது இருக்கு. அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் தான் பல நேரங்களில் நினைக்கிறோம், அவர் எங்க இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார்பா, இங்க என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுகிற புலம்புகிற நிறைய பேரை பார்க்கிறோம். பாருங்க,
இந்த ஆகாஷுக்கு அப்படித்தான் ஒரு புலம்பல். ஆனால் பாருங்க, அவர்களால் அதெல்லாம் அனுபவிக்க முடியவில்லை. நாம தான் கொடுத்து வைத்தவர்கள். நாம் இயேசுவை அப்படியே ஜாலியா அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி, நாம் அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அப்ப அந்த 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 கொடுத்து வைத்த அந்த தன்மையை, அதை ஆக்கிரமித்துக் கொள்ள, அதை பிடித்துக் கொள்ள, பற்றிக்கொள்ள யார் என்ன செய்யணும்? நாம தான் அதுக்குள்ள முயற்சிகளை நாம் தான் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இம்மானுவேலிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும், இல்லையா? இந்த உலகத்தின் தலைவனான பிசாசிடமிருந்து அல்ல. ஆகவே கெட்ட காரியங்களை செய்து, விபச்சாரம் செய்து, இல்லாவிட்டால் திருடி, மற்றவருடைய பொருளை அபகரித்து, மற்றவருடைய நிலத்தை அபகரித்து, மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை சேர விடாமல் தடுத்து, எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு என்று உணவிலிருந்து, இடத்திலிருந்து, பெண்ணிலிருந்து, பணத்திலிருந்து, பொருளிலிருந்து எல்லாவற்றையும் எனக்கு, நான் நான் என்று, அப்படி அல்ல. அதல்ல கிறிஸ்தவம், அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படி நம்ம சில பேர் இருக்கிறோமா? வெட்கி தலைகுனிவோம். நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு வியாபித்திருக்கிறவர்கள், அவரோடு சயனித்திருக்கிறவர்கள், எப்பொழுதும் அவரோட வாழ்க்கையை ஓட்டுபவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல ஐயா, ஒரு பொருட்டு அல்ல. நல்லா வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவர் இம்மானுவேல் கூட இருக்கிறாரு. ஆமா, கூட இருந்த அப்போஸ்தலர்கள் இன்னைக்காவது அப்படியே நொந்து, ஆண்டவரே காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ராத்திரியும் எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துதான்? நோ, they were happy with him, right? எங்க அவரெல்லாம் போனாரோ அவர்களுக்கெல்லாம் நல்ல ராஜோபசார சாப்பாடு கிடைத்தது. யார் யாரெல்லாம் நோயிற்று இருந்தார்களோ, பேயோடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஓட்டும், அவர்களெல்லாம் சரிபடுத்தும் அந்த ஒரு குணாதிசயங்களையும் பொருந்தியவர்களாக இப்படித்தானே இருந்தது. ஆகவே நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்து இம்மானுவேலாக நம்மோடு தங்கி இருக்கிறார் என்றால் நம் பொருட்டு மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு வாழ்க்கை நம்மிடமிருந்து வெளிப்படுவது, அதுதான் அடையாளம். இம்மானுவேல் என்னிடம் இருக்கிறார் என்று. நம் பொருட்டு மற்றவர்கள் துன்பத்தில் ஆழ்வதும், நம் பொருட்டு, நம் வார்த்தையின் பொருட்டு, நம் செயல்களின் பொருட்டு மற்றவர்களுக்கு ஒரு இடரல் உண்டாவதும், இல்லாவிட்டால் அவர்களை எப்பொழுதுமே நம்மால் ஐயோ வந்துட்டான்பா அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை. ஐயோ இவன் வாயை திறந்தாலே சரியா வராதேப்பா, இவன் எதையாவது நோண்டி விட்டுட்டு போவானேப்பா, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கம் நம் மேல் மற்றவர்கள் இருக்கிறது என்றா எப்படி நம்ம கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவனிடம் இருக்கிறார் என்ற அர்த்தம். கிறிஸ்து அவன் இம்மானுவேல் அவரிடம் இருக்கிறார். அப்ப இம்மானுவேல் என்னிடம் இருந்தா என்னிடமிருந்து நன்மை தானே உண்டாகும். என்னிடமிருந்து ஏதாவது தீமை உண்டாகுமா? உண்டாக முடியாது. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை என்பது, பரிசுத்தர் என் மேல் இருப்பது, அதுதான் வான் நோக்கிய வாழ்க்கை என்பது, அதுதான் we are an ambassador of heaven, right? அப்ப பாருங்க, அப்ப நாம எப்படி இருக்க முடியும்? நம்மால் யாருக்கும் தொல்லையே இருக்க முடியாது. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்மால் மற்றவருக்கு ஏதாவது தொல்லை இருக்கிறதா என்று நாம் யோசித்தால் இருக்கிறது என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு நாம் வாழவில்லை, கிறிஸ்து என்னிலும் வாழவில்லை, அதுதான் ஊர்ஜிதம். இல்லைங்க, என்னால மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, உதவி உண்டு, உடல் ரீதியாக, மன ரீதியாக, எல்லாமே பண ரீதியாக என்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி எப்பொழுதுமே, அப்படி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருந்தா இம்மானுவேல் நம்மோடு தங்குகின்ற கடவுள். பாருங்க, அவரு விண்ணிலிருந்து வந்தார், விண்ணுக்கு ஏறி சென்றார். கரெக்ட். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த லௌகீக, அதாவது இந்த திருமண குடும்ப இந்த ஒரு வாழ்க்கை இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதிலிருந்து அவர் விடுதலையை கொடுப்பார். ஏன்? அவர் லௌகீக திருமண இந்த உடல் உறவினால் பிறந்தவர் அல்ல, இந்த உடல் உறவினால் பிறந்தவர் அல்ல. ஆகவேதான் பல பேர் கேள்வி கேட்கிறாங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணாரா, குழந்தை குட்டியோட இருந்தாரா, அவருக்கு என்ன தெரியும், வந்தாரு 33 வயசுல போயிட்டாரு அப்படின்னு. ஏன்ப்பா அவர் கல்யாணம் பண்ணணும்? அவர் உடல் உறவினால் பிறந்தவர் அல்ல. ஆகவே உடல் உறவு என்பது அவருக்கு அவசியமும் அல்ல. ஏனென்றால் அவரே சொல்லிவிட்டார், வானுலகத்திலே பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, நீங்கள் வானதூதரை போல இருப்பீர்கள் என்றால் இதுதானே கிறிஸ்தவம், இதுதானே கிறிஸ்தவம். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, அவர் முதல் மனிதனுடைய அந்த வாழ்க்கை நிலைமைக்கு நம்மை அழைத்து செல்லுவார். ரைட்? முதல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுவார். அப்போ அந்த இன்பவனத்து வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். இன்பவனத்தில் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததா என்ன? நோ நோ நோ. எப்பொழுது அவர்கள்
பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நிர்வாணம் தோன்றியது. அதுக்கு முன்னால் அவர்கள் நிர்வாணிகள் இல்லை. அப்படின்னா அவர்களுக்கு ஆண் உறுப்போ பெண் உறுப்போ இல்லாது இருந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? திடீரென்று ஒன்று தோன்றும் பொழுது அவர்கள் அதுக்கு வித்தியாசமா இருக்கட்டும் மறைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வந்து தேடும் பொழுது அவர்கள் இலைகளை எல்லாம் சுற்றி கொண்டு மரத்துக்கு முன்னால ஓடி ஒழிகிற சூழ்நிலை உருவாச்சு. அப்ப அதுக்கு முன்னால் அவர்களுக்கு அதை பற்றி நினைப்பும் இல்லை, அந்த தேவையும் இல்லை. இன்பவனத்திலே மிக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்த நிலை. கிறிஸ்து எதற்காக வந்தார்? இந்த நிலையிலிருந்து பாவத்தினால் தம்மை விட்டு அகன்று போன பிள்ளைகளை அவர் விட்டுவிட தயாராக இல்லை. கடவுள் தன் மகனையே அனுப்பி ரத்தத்தை சிந்தி எல்லாம், அதுக்கு நிறைய இருக்கு இல்லையா நம்ம சொல்றதுக்கு, அவர்களை மீட்டு மறுபடியும் அந்த முதல் இன்பவனத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும்படி. அப்போ மேல இருந்த அந்த காரியங்கள் என்ன? அங்கே வாழ்வின் மரமும் இருந்தது, அங்கே நன்மை தீமை அறியும் அந்த பாவத்தின் மரமும் இருந்தது. பாருங்க, அவர்கள் எதை தேர்ந்து கொண்டார்கள்? அதனால் வந்த விளைவு. ஆகவே கிறிஸ்துவின் அந்த சிலுவை வாழ்வின் மரமாக நமக்கு மாறி இருக்கிறது. எதனால்? நாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்வின் மரத்தை தேடி போய் அதற்காக நம்ம பெரிய பிரயோஜனப்பட்டு நாம் முயற்சித்து நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல என்று பவுல் நமக்கு சொல்லித்து, அது இலவசமாக அந்த வாழ்வின் மரம் முன் வந்து நிற்கிறது. ஆகவே விசுவாசத்தினால் அதை நீ மேற்கொள்வாய், நீ மெனக்கட்டி எதையும் பண்ண தேவையில்லைங்கிறார் பவுல். அது உனக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீ இதை கொடுத்தாதான் நான் அதை தருவேன் இல்லை, நீ இந்த பாவத்தை விட்டாதான் நான் அதை பண்ணுவேன் இல்லை. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா பல பாவங்கள் உன்னை விட்டு அகன்று போகும். அதுதான் உண்மை. நீ பெருசா எதுவும் செஞ்சு நீ எதுதான் ஒண்ணு, யூ வில் பி ஃபெயில்டு. அது ஒன்றும் நடக்காது. கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவோடு நாம் வழி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்மை பிடித்திருந்த சனியன்கள் எல்லாம் ஒன்றொன்றாக கலண்டு போய் விழும். அது கலந்து விடும். எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தலைமையில் இருந்த அந்த பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிருக்கும். நம்ம கடன், நம்முடைய பல நமக்கு தொல்லையாக இருந்த அவை அனைத்தும் ஒன்றொன்றாக கலன்று போயிருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் நம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அது நம்மை புரிந்து கொள்ள முடியும். நான் அப்படி அதை அனுபவிக்கிறேன். அதனால தான் நான் இப்படி பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த அனுபவம் என்னிடம் இருக்கிறது. கிறிஸ்தவ அனுபவம் என்ற ஒன்று என்னிடம் இருக்கிறது. So I welcome you to taste the same. அதுதான் நற்செய்தி அறிவிப்பாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் பெற்றுக்கொண்ட அந்த நல்லவைகளை, இது இப்படி இருக்கிறது, இதை நீங்களும் அனுபவிங்கள் என்று சொல்கிற அந்த ஒரு காரியம். இம்மானுவேல், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இருக்கும் பொழுது நமக்கு உண்டாயிருந்த அந்த தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்றிருக்கும். ஆகவே நம் உடல் ஆசிக்கின்ற இந்த உலகத்திற்கான ஏதுவான அந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்ளும்படியான சக்தியை அந்த இம்மானுவேல் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் எங்கே போய் அதில் மாட்டிக்கிறது இல்லை இல்லையா? நம் உடல் ஆசிக்கும் பல நேரங்களிலே, அந்த பொண்ணு சூப்பரா இருக்கிறடாப்பா அப்படின்னு சொல்லும். இல்ல ஃப்ரீயா கிடைக்கிற சில பொருள்களை யாரும் கேட்க மாட்டாங்க, மற்றவர்களுடையது. ஆனால் அதை அபகரித்துக் கொள்ள நம் மனசு தூண்டும். நம் மனசு மிக ஆர்வமாக இருக்கும். இது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, இருந்தாலும் அதை நம்ம வச்சுக்கலாம், அதனால எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு நிலைமைகள் எல்லாம் வரும். ஆகவே அப்போ இம்மானுவேல் நம்ம அதை தொட விட மாட்டார். ஆபிரகாமுக்கு பல ஆஃபரிங்ஸ் கொடுக்கப்பட்டது. அவர் ஒன்றையும் ஏற்றுக்கொண்டார் இல்லை. நமக்கு தெரியும் தானே, எகிப்துக்கு 2 தடவை போறாங்க. அந்த கிங் ஜெரரா, அந்த ஜெரராவின் மன்னன் அவருக்கு நிறைய ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ரைட்? எரேமியாஸ் நம்ம பார்க்கிறோம், எலிசையை பார்க்கிறோம். எந்த ஆஃபரிங் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நாமான் அவன் வந்து நிறைய ஆஃபரிங் கொடுக்க வரான். அந்த குஷ்டரோகம் சரியாயிடுச்சு, நிறைய எனக்கு நீ தர்றதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்னார். ஒரு அரச முதல் நிலையில் இருக்கிற அரச சபையில முதல் நிலையில் இருக்கிற அந்த மனிதன் கொடுக்கிற அந்த ஆஃபரிங்ஸ் அது எப்படிப்பட்டது? எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இம்மானுவேல், அது தன் நிலைமை இல்லையா? கடவுள் அவருடைய இறைவாக்கின நான், எனக்கு நீ தர்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஆல்வேஸ். ரைட்? எனக்கு கடவுள் என்னை நிறைத்து இருக்கிறார், எனக்கு அது போதுமானது என்று சொல்கிற அந்த எலிசையை பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறத, எதுவும் எனக்கிட்ட எல்லாமே இருக்குதுப்பா, போதும்பா,
கடவுளே போதுமானவராக இருக்கிறார் எனக்கு, இல்லையா? நான் தரும் அருள் உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற கடவுளை நம்ம பார்க்கிறோம் பவுல்கிட்ட. என் அருள் உனக்கு இருந்தா போதும். அதுதான் இம்மானுவேல். வேற என்ன ஒரு நடுவில் நம்ம கூட உட்காந்து சாப்பிடணுமா இம்மானுவேல்? நோ, இஸ் ஃபுல்ஃபில்டு, இல்லையா? அவர் ஹார்ட் இஸ் ஃபுல்ஃபில்டு. அந்த இம்மானுவேல் நம்மை நிறைத்திருக்கிறார். அதுதான் இம்மானுவேல். பாருங்க, இன்னைக்கு அந்த இம்மானுவேலை பற்றி நம்ம பார்க்கிற சூசைட்டை எப்படி அந்த வானதூதர் எப்படி மூவ் பண்றாரு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப மிக அழகான ஒரு வாசகம். நம்ம அதை பார்க்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 1 24. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்றி ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழிச்செழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்ம பார்க்கிறோம். இது நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒருத்தர் கனவு கண்ட காலையில் அந்த கனவு நிறைய பேருக்கு மறந்து போயிடும். பிகாஸ் அது பியூர் கனவு. தூக்கத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் பல நம்முடைய மூளைக்குள் சுத்தி கொண்டு நமக்கு சில காட்சிகளை அது காண்பிக்கும். இது நம்ம இதை என்ன சொல்றோம், இது நினைவில், அதாவது தூக்கம் ஆனால் நினைவில் அது ஒரு காட்சியாக, அது ஒரு பொருளாக, நம்ம ஆங்கிலத்தில் லூசிட் ட்ரீம்ஸ் என்று சொல்வோம். அந்த ட்ரீம்ஸ், அந்த டைப் ஆஃப் ட்ரீம், அது காட்சி. ஆனால் நம் அங்கம் அசையும் எல்லாம் இருக்கும், நமக்கு தெரியும், நாம் முழித்து தான் இருக்கிறோம் என்று தெரியும், ஆனாலும் தூக்கத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்படிதான் இப்படி ஒரு காட்சி பாருங்க. ஒரு மரியாளுக்கு நிகழ்ந்தது எப்படி, அதை விட மிக ஆழம் வாய்ந்த ஒரு காட்சி தான் இது. மரியாளுக்கு நேரடியாக வானதூதர் நின்று இதை சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்றாரு, நீ கருவுற்றிருக்கிறாய் என்றா சொல்கிறார், கருவுற போகிறாய் என்று சொல்கிறார். கருவுற போகிறாய் என்று சொல்கிறார். அப்போ அவள் விசுவசித்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவள் விசுவசித்தாலும் விசுவசிக்கவில்லை என்றாலும் அவள் கருவுற போகிறாள். ஏன்? அவள் எந்த ஆணோடும் போக போகிறது இல்லை, இல்லையா? அவளே சொல்லிட்டா, எனக்கு யாரையும் தெரியாது என்று மரியாள் சொல்கிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் பாருங்க, அவள் விசுவசித்தாலும் விசுவசிக்காவிட்டாலும் கடவுளுடைய சித்தம் அவளில் நிறைவேறும். அவள் கருவுற்றிருக்கும் பொழுது, குழந்தை பெரிதாக உள்ளே வளரும் பொழுது அவளுக்கு தெரியும். என்ன, வானதூதர் ஏற்கனவே சொன்னாரு, நான் இப்ப விசுவசிக்கல, ஆனா எனக்கு அவர் சொன்னபடியே நடந்திருக்குதுப்பா, இப்ப நான் விசுவசிக்கிறேன் என்று கூட அவள் சொல்லலாம். ரைட்? பாருங்க, இது விசுவாசத்தின் இரு வகைகளை நாம் பார்க்கிறோம். ரைட்? பாருங்க. ஆனால் பாருங்க, சூசைக்கு இப்படி ஒருவர் சொல்ல வேண்டியதில்லை. அவர் என்னவாக இருக்கிறார்? அவரிடம் ஏற்கனவே நீதித்துவம் இருக்கிறது. நீதிமான் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய வழியில் அவர் பிரமாணிக்கமாய் இருக்கிற ஒரு மனிதராக அவரை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வானதூதர் காட்சி கொடுத்துலாம் சொல்லணும் இல்லை, அப்படியே ஒரு கனவுல அப்படியே சொன்னாலே போதும். அவர் நம்பினார். எதை நம்புவது கடினம்? எனக்கு கணவனை அறியேனே, நான் பிள்ளை எப்படி பெறுவேன்? சும்மா இருமா, உனக்கு வரும், பிள்ளை வரும்பொழுது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு மனித டயலாக். ஆனால் பாருங்க, பிள்ளை உருவாகி இருக்கிறது. அட, யார்கிட்டயோ போயிட்டாப்பா, எனக்கு கல்யாணம் எனக்கு முடிச்சுட்டு அவ யார்கிட்டயோ போய் பிள்ளை பார்த்துக்க, நான் அவளை தொடவே இல்லை, குழந்தை பார்த்துக்கிறார், இது எப்படி நம்ப முடியும் என்று சொல்கிறது தான் இயற்கையாக ஏற்படுகிற ஒரு பெரிய சந்தேகமான. மரியாள் விசுவசித்ததை விட சூசையினுடைய இந்த முடிவு இருக்கிறது, இது மிக மதிப்பு வாய்ந்தது. ஒரு ஆணால் இதை ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். மிக மிக கடினமான ஒரு காரியம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாருங்க, இதுதான் அந்த இம்மானுவேல் என்ற அந்த தன்மை
அந்த சூசைடும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய அந்த அந்த இமேஜ், அவருடைய அந்த அந்த அறிவு திறன், ஞானம், அதெல்லாம் சூசைடும் இருக்கிற அந்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க மரியாதை நம்ம இறக்க வேண்டியது இல்லை, இறக்கி வச்சு பேச வேண்டியது இல்லை. ஆனால் சூசை இதை நம்பினார் பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. யாராவது செய்ய முடியுமா? எந்த ஆணாவது இதை செய்ய முடியுமா? அட நான் கனவு தான்ப்பா கண்டேன், என்கிட்ட யாரும் நேரம் வந்து சொல்லலை, நீ ஈஸியா சொல்லிடலாமே. 2ஆம் முறையும் சூசைக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ, இல்ல இங்க வா அங்க வா, எல்லாம் கனவில் தான் எச்சரிக்கப்படுகிறார். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய நீதிமானாக இருக்கிறார். இது இம்மானுவேல் என்ற அந்த தன்மையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ கிறிஸ்து உண்மையிலேயே இம்மானுவேலாக இருக்கிறார், நம்மிடம் தங்கி இருக்கிறார் என்று நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னிடம் கிறிஸ்து குடிகொண்டிருக்கிறார், என்னிடம் கிறிஸ்து இருக்கிறார், என் வீட்டில் நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் என்னோடு அவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர் இதை நாம் சொல்ல முடியும்? அப்படி சொல்பவர்கள் அழக்கூடாது. ஜெபம் செய்யும் போது அழுக வராது. அப்படி செய்கிறவர்கள் நீண்ட ஜெபங்களை செய்யவே மாட்டார்கள், செய்ய முடியாது, தேவையில்லை. ஏன்னு நீளமா சொல்லணும்? நான் சொல்வதற்கு முன்பே கடவுளுக்கு தெரியும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. கடவுள் என்னோடு இருக்கும் பொழுது நான் அவரோடு பேசத்தான் செய்ய முடியுமே ஒழிந்து அவரோடு நான் நீண்ட உரையாடல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவசியம் இல்லையே. நான் உணர்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் அவர் நிறைந்திருக்கிறார். அவர் சித்தத்தில் தான் நான் மூவ் ஆகிறேன், ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு காரியங்களிலும். அப்படி என்று நினைக்கிறவர்களுக்கு நீளமான டயலாக் எப்பவுமே தேவையா? இல்லையே. எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீளமா பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் பற்றியும் நாம், உதாரணமாக நம் மனைவி கணவனோடு ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் அவ்வப்பொழுது பேசியே இருக்கும் பொழுது நீளமா பேச வேண்டிய அவசியம் ஏதாவது வருமா? ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்குமே, அவ்வப்பொழுது எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. அப்ப நீட்டமா அவங்களுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாம் ஒன்று அவசியம் இல்லையே? அவசியம் இல்லை பாருங்க, இல்லையா? ஒன்றோடு ஒன்றாக, இல்லையா, உடலுக்குள் உடலாக, மனதிற்குள் மனதாக வாழும் அந்த கணவன் மனைவியிடம் நீளமான பேச்சு அவசியம் இல்லை. கடவுளோடு கூட அப்படித்தான். நாம் அவரோடு எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது நீளமா ஜெபம் பண்றது. நிறைய பேர் அப்படி பண்றதை பார்க்கிறோம். அது எதுக்காக? பக்கத்தில் இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, இல்லையா? ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை யாரு? பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க பண்றதுக்கு, தன்னை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு, தன்னை வந்து பெரிய ஜபவாதியாக அப்படியே பக்திமானாக. Don't believe all these stupid things. ஆண்டவரே சொல்லிட்டார்ல நீளமா பண்ணாதன்ட்டு. ஆனா இன்னைக்கு பண்றதை பாக்குறோம். ஒருத்தரையும் பிடிச்சி அவங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும், ஐயோ இவரை பாரு, ஐயோ அவரை பாரு, அந்த காரியத்தை பாரு, இவருடைய அந்த காரியங்களை ஆசிரியர், அந்த காரியங்களை ஆசிரியர், இந்த காரியங்கள். என்னது இது? ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறதுக்காக ஜபத்தை நாம் என்ன பண்றோம்? மிஸ்யூஸ் பண்றோம். அப்படித்தானே செய்கிறோம். அப்ப ஜபிக்க கூடாதான்னா இதை புரிந்து கொள்வது மிக கடினம். அது அந்த அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு இது புரியும். ரைட், பாருங்க. இப்போ இந்த இம்மானுவேலை பார்ப்போம். என்ன, இங்கே வானதூதர் வந்து காட்சி கொடுத்த ஒரு காரியம் பாருங்க. வானதூதர் யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? மரியாளுக்கு காட்சி கொடுத்தாங்க. இவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்படி காட்சி கொடுக்கிற அந்த ஒரு தன்மை முக்கியமா? ஆனா என்ன சொல்லுகிறாரோ அந்த மேட்டர் முக்கியமா? மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? பாருங்க, வானதூதர் சில பேருக்கு நேரடியாக நிறைய பேருக்கு தோன்றி இருக்கிறார். மரியாளுக்கு தோன்றினார், ரைட்? மரியாளுக்கு முன்னால நிறைய பேரை பார்க்கிறோம், அப்படித்தானே? சக்ரியாஸுக்கு தோன்றினார், இல்லையா? சக்ரியாஸ் யாரு? யோவான் ஸ்நானனுக்கு அப்பா. அந்த கர்ப்பகாரைக்குள் அந்த ஓரமாக அவர் நின்று கொண்டு பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தோன்றி இருக்கிறார். இதே காட்சி பாருங்க. அப்புறம் நம்ம பாருங்க, தொபியாசுக்கு தோன்றது மட்டும் இல்ல, கூடவே வழி நடந்து கல்யாணம் வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி பெண்ணையும் மாப்பிள்ளையும் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு, பெரிய தொபியாசை விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் தான் ஒரு தூதன் என்று அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். நிறைய இடத்துல பார்க்கிறோம். வானதூதர் தோன்ற நிறைய இடங்கள் உண்டு. ஜோஷுவாவுக்கு தோன்றுகிறதை பார்க்கிறோம், ரைட்? இப்படி சாம்சன், அவனுடைய அம்மா சாம்சனுடைய பிறப்பை மரியாளுக்கு எப்படி தூதன் வந்து அறிவிக்கிறாரோ அதே போன்றுதான் சாம்சனுடைய பிறப்பையும் அவருடைய தாயாருக்கு தூதன் வந்து அறிவிக்கிறார். அவர் இஸ்ராயலை அவர் பாதுகாப்பார் என்று அந்த முடி வளர்க்கிற அந்த சாம்சன் பலசாலி. பாருங்க, அப்படி ஒரு நேரடி காட்சியை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒன்றை பார்க்கிறோம். இந்த வானதூதர் மரியாளுக்கு ஒரு முறை தான் தோன்றினார் பாருங்க. ஆனா இஸ்மாயிலுடைய அம்மா இருக்கிறாங்களே, இஸ்மாயிலுடைய அம்மா, அவர்களுக்கு தோன்றுகிறார் பாருங்க. எப்படி தோன்றினார் பாருங்க? ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரி,
அந்த வேலைக்காரிக்கு அவர் தோன்றுகிறார். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தோன்றல. ஆனா அந்த பெண்ணுக்கு தோன்றுகிறார். இஸ்மாயில் யாரு? அவருக்கு வானதூதர் தோன்றினார். எப்படி தோன்றினார் பாருங்க. அவர் கருவுற்று இருக்கிறார். ஆபிரகாமினால் அவர் கருவுற்று விட்டார். அப்போ சண்டை வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. சாராளுக்கும் இந்த பெண்ணுக்கும், அடிமை பெண்ணுக்கும் சண்டை வருது பாருங்க. அப்ப சண்டை வந்த உடனே அவ வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா, ஓடி போயிட்டா, ஆல்மோஸ்ட் துரத்தப்பட்டு விட்டாள், ஓடி போயிட்டா. இனிமே இங்க இருக்க முடியாதுன்ட்டு பாலைவனத்திலேயே அப்படி போகும்பொழுது அங்கே அவருக்கு வானதூதர் தோன்றுகிறார். ஏன்னா வேலைக்காரி பொண்ணு ஆண்டவரே நேரடியா வந்து சொல்லிட்டாரு, இஸ்மாயில் நான் சொன்ன ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. உன் ஒரே பேரான மகன் அது ஈசாக்கு தான். 10 வருஷம் கழிச்சு பிறந்த ஈசாக்கை அவர் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு வந்து அவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு அந்த ஈசாக் தான். ஆனா ஏன் அப்போ அந்த ஆகார் என்ற அந்த இஸ்மாயிலோட அம்மா அந்த பெண்ணுக்கு ஏன் தோன்ற வேண்டும்? வழிமரபில் பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து. எங்க? ஆபிரகாமில் இருந்து தனியாக பிரிக்கப்படுகிறார். இஸ்மாயில் வேறாக பிரிக்கப்பட்டு விட்டார், இங்கே ஈசாக் வேறாக பிரிக்கப்பட்டு விட்டார். ஈசாக்கின் வழிமரபில், தாவீதின் வழிமரபில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற திட்டம் கிறிஸ்துவிடம் இருக்கு, தந்தையிடம் இருக்கிறது. அதை ஆதாமிட்டே சொல்லிட்டார், அவர் ஏவாள்கிட்டையும் சொல்லிட்டார். இவ்வளவு இருக்கும் பொழுது இஸ்மாயில் விடப்பட வேண்டியவன் தானே. இஸ்மாயில் ஒரு பொருட்டு அல்லவே, ஏன் அவருக்கும் வானதூதர் தோன்றுகிறார்? நம்ம அதை யோசிக்கணும் தானே. ஒரு முறை இல்லைங்க, 2 முறை தோன்றார். ஒரு முறை தோண்டிட்டார், எங்க வந்த? இது மாதிரி நான் பிரிஞ்சுட்டு வந்துட்டேன், என்ன ரொம்ப திட்டுறாங்க, ஓடி போ திருப்பி போய் முதலாளி அம்மாவோட போய் ஒத்துவாள், ஓடு. துரத்தி அனுப்புறார். போ, நீ கருவுற்று இருக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இஸ்மாயிலை பற்றி வானதூதர் பேசுகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம் இல்ல, இயேசுவை பற்றி வானதூதர் பேசுவதை போலவே இஸ்மாயிலை பற்றி வானதூதர் அங்கே பேசுகிறார். நம்ம சொல்றோம்ல, இந்த இஸ்மாயில் என்ற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்ததற்கு 600 வருஷங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் என்ற மதம் உருவாகிறது என்று சொல்கிறோம். ஆனா பாருங்க, இஸ்லாம் அந்த இஸ்மாயில் எப்பொழுது? கிறிஸ்துக்கு முன்னால எத்தனை வருஷம்? தொடக்கத்திலேயே, ஆபிரகாமிலேயே அந்த இஸ்லாம் அங்கேயே இருந்து வருகிறது பாருங்க, வழிமுறையா. அப்போ எது மூத்தது எது இளையது என்று பார்த்தா அதுதான் மூத்ததா இருக்குது. அப்கோர்ஸ் அது ஒரு மதமாக 600 வருஷங்களுக்கு, கிறிஸ்துவுக்கு பிறகு 600 வருஷங்களுக்கு பிறகு அது தோன்றுகிறது. அது அங்கும் ஒரு கதை சொல்லப்படும், கதை இருக்கிறதோ நமக்கு தெரியாது. பட் நம்ம இதை நம்புறோம்ல, இதை இஸ்மாயிலுடைய அம்மா கிட்ட தேவதூதன் வந்து பார்த்ததாக நம்புறோம் இல்ல, அதே மாதிரி நாம் இதை நம்பித்தான் ஆகணும். இதை நம்பலன்னா அதை நம்பணும். இங்க என்ன இருக்கு? கப்ரியேல் அவர் முகம்மது கிட்ட வந்து தோன்றுகிறார். தோன்றி அந்த வரலாற்று அது அவர்களுக்கு ஒரு மதமாக அது உருவாகிறதை நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம் மதம் இல்லையா, இஸ்லாமிய மதம் ஒன்று உருவாகிறதை பார்க்கிறோம். இப்படி வானதூதர் எல்லாருக்கும் தோன்றார் பாருங்க. அங்கிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது, அவரை அழைத்து சென்று அந்த எருசலேம் டோமஃபாக் போய் கட்டப்பட்டிருக்குது, அந்த இடத்துல இருந்து ஒரு விண்ணகத்துக்கு அவர் ஏறி சென்றார். அவளை அழைத்து கொண்டு வந்து மறுபடியும் அவருடைய பழைய மெக்கா அந்த இடத்திற்கே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்கிறது. வானதூதர் வந்து அதை செய்தார் என்று. ஆகவே வானதூதர் எதற்கு தோன்றுகிறார் பாருங்க. இப்போ தோன்றது ஒண்ணு, ஆனா சொன்னது என்ன? 2வதும் இஸ்மாயில் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அமிச்சதுக்கு அப்புறம், இஸ்மாயில் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்மாயில் வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கும் பிறந்துட்டார். யாருக்கு? சாராய்க்கு. ஈசாக்கும் பிறந்துட்டார். 2 பிள்ளைங்களும் விளையாடுதுங்க. 14-15 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பிள்ளைங்களும் விளையாடும் பொழுது இஸ்மாயில் ஈசாக்கை அவன் கொஞ்சம் கேலி பண்றான், ஏதோ பண்றான். திருப்பியும் அங்கே பிரச்சனை வருது. ஆகவே சாரால் சொல்றாரு, இவ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும், இந்த சக்காலஜி சண்டை எல்லாம் சரியா வராது, நான் தான் ஒரிஜினல் ஒய்ஃப், அவ்வளோ வெளியே துரத்து. ஆகவே ஆபிரகாமுக்கு கடவுள் அறிவுறுத்துகிறார், சாரால் சொல்றது போல செய்யு, துரத்து அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னார் கடவுள்? போய் சேர்ந்து வாழு அப்படின்னாரு. இப்ப ஏன் துரத்த சொன்னாரு? ரைட், பாருங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகவே துரத்தப்பட்டால்
அவள் பாலைவனத்திலே அவள் தண்ணீர் இல்லாமல் தன் பிள்ளை சாக கிடக்கிறதை அவள் பார்க்க முடியாமல் ஒதுங்கி போய் நின்று அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்லி நிற்கிற பொழுது அங்கே வானதூதர் தோன்றுகிறார். நீரூற்றண்டையில் அவர் அங்கே தோன்றி அங்கே இருக்கிற நீரூற்றை அவர்கள் காணும்படி செய்து அங்கே அந்த தண்ணீரை அவர்கள் பருகி, ஆகவே அவன் வளர்ந்தான். அவர்களுக்கு வேறு ஒரு வரலாறு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. யாரால் கொடுக்கப்பட்டது? கடவுளால், வானதூதரால் அது உருவாக்கி கொடுக்கப்பட்டது. பாருங்க, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல, அது வளர்ந்து எங்கெங்க இருக்கு. இப்போ அது எங்கெங்க இருக்கு? அது ஈசாக்கின் அந்த வழி வருகிற அந்த இஸ்ரேலை சுற்றி அவர்கள் அந்த பார்டர்ல இருந்து தொடங்கி அப்படியே சுற்றி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நடுவுல வாக்குறுதியின் மகன் தனியாக அங்கே இருக்கிறார். இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற மக்கள் இஸ்மாயிலின் கூட்டமாக இருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபின் சகோதரன் யாரு? எசாயு. எசாயுடைய சந்ததியினரும் இஸ்மாயிலினுடைய சந்ததியினரும் திருமணம் செய்தார்கள் என்று வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆக அங்க ஒரு தனி கூட்டம் இருக்கிறது. சரி, இப்போ மேட்டருக்கு நம்ம வரணும். இந்த வானதூதர் எதை அறிவித்தார்? இங்க என்ன அறிவித்தார் இந்த வானதூதர்? அவர் பெயர் இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தின் பாவங்களில் இருந்து மக்களை மீட்க வல்லவர் என்பதை அறிவித்தார். நமக்கு தெரியுதுல்ல, உலகத்தின் பாவங்களில் இருந்து மீட்க வல்லவர் அவர் இம்மானுவேல். அவரை யார் யார் விசுவசிக்கிறார்கள் அவர்களுடன் அவர் வாழ்வார் என்றதை அவர் அறிவித்தார். இஸ்மாயிலுக்கு என்ன அறிவித்தார்? இஸ்மாயிலுடைய அந்த ஆகார் அவனுடைய தாயை சந்திக்கும் பொழுது கரு உருவாகி விட்டது அது. ஆனால் மரியாதை சந்திக்கும் பொழுது அறிவிப்பு, கரு உருவாகும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இஸ்மாயிலை சந்திக்கும் ஆகாரை சந்திக்கும் கரு உருவாகி விட்டது. ஏற்கனவே உருவாகி இருக்கும் உன்னுடைய கரு யார் தெரியுமா அப்படின்ட்டு அங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. அவன் காட்டு கழுதை போல் வாழ்வான் என்று யார் சொல்றா? வானதூதர் ஆகார் கிட்ட சொல்றார், காட்டு கழுதை போல் வாழ்வான் அவன். அவன் மேலும் என்ன செய்வான்? அவனை சுற்றி எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருப்பான், பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். தானும் பிரச்சனையாக இருப்பான், தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பான். பாருங்க, இயேசு அறிவிக்கப்பட்டது என்னது? விடுவிப்பு, விடுவிப்பார். ஆனால் இஸ்மாயில் அறிவிக்கப்பட்டது என்னது? பிரச்சனை கொடுப்பார். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த ரெண்டு அறிவிப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு இன்பவனத்திலே என்ன இருந்தது? ஒன்று வாழ்வின் மரம், ஒன்று நன்மை தீமை அறியும் மரம். இயேசு கிறிஸ்துவுடைய அறிவிப்புகள் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தின் பிடியில் இருந்து உன்னை மீட்கும் அந்த அறிவிப்பு. இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்த்தோம், ஒரே பிரச்சனை, சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனை. அடையாளம் கேள். அந்த அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்வு எப்படி இருக்கிறது? சுற்றி பிரச்சனை தானே. ரெண்டு அறிவிப்பும் கடவுளால் கொடுக்கப்பட்டது தான், ரெண்டு மரமும் கடவுளால் வைக்கப்பட்டது தான். சூசிங், எதை நீ சூஸ் பண்ற அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்வை நீ பெற்றுக்கொள்வாய், அதுக்கேற்ற மாதிரி வாழ்வை பெற்றுக்கொள்வாய். பாருங்க, இது ஒன்றும் பாருங்க, ஆதியாகமம் 16 நம்ம அதை பார்க்க முடியும் இல்லையா? ஆகாரோடு அந்த இறைவாக்கினர் பேசின பேச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி எப்படி இருக்குது பாருங்க. இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் ராபியர்களாக சுற்றி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ரைட், பாருங்க, ஆபிரகாமை கடவுள் அழைத்தார், ஈசாக்கின் வழியாக எல்லாமே நடந்தது. அப்புறமா ஆபிரகாமுடைய தம்பி அவரோடு ஒட்டி கொண்டு வந்தான், லோத்து இல்லையா? தம்பின்னா சிதப்பா பையன், அவன் ஒட்டி கொண்டு வந்தான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அழைப்பு கிடையாது, ஆனாலும் அவன் காப்பாற்றப்பட்டான் ஒரு நீதித்துவத்தின் பிரகாரம். ஆனாலும் பாருங்க, அந்த அழைப்பு இல்லாதவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? ரெண்டு பொண்ணுங்க அவரோடைய உறவு கொண்டு அங்கே பிள்ளைகளை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? மோவாபியர் என்ற ஒரு இனத்தை நம்ம பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகளுடைய ஒரு இனம். இன்னொன்று அம்மோனியர் என்ற இனத்தை பார்க்கிறோம். எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு? இஸ்ரேலுடைய பக்கத்து நாடு ஜோர்டன். ரைட், பக்கத்திலே சிரியா இருக்கு பாருங்க. பாருங்க, இங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கிறத பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அழைக்கப்பட்ட அந்த மனிதன் வாக்குறுதியின் மகன் ஈசாக். ஆபிரகாம் சாரால் இறந்த பிறகு என்ன செய்கிறார்? மறுபடியும் ஒரு கெத்துராள் என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் ஆபிரகாம். அந்த வயசுல பாருங்க, அவருக்கு 5 குழந்தைகள் பிறந்தார்கள். அவருடைய பிள்ளைகளும் இந்த இஸ்லாம் என்று பார்க்கிற இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு என்ன? அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள், எதிரித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். முந்தா நாள் கூட 4-5 நாளைக்கு முன்னால கூட ஆஸ்திரேலியால துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். எங்கேயுமே குண்டு வைக்கிறதும் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். எல்லோரும் கெட்டவரா என்றால் எல்லோரும் கெட்டவரா அல்ல, இல்லையா? கிறிஸ்தவர்களில் எல்லாரும் நல்லவரா? எல்லோரும் நல்லவர் அல்ல. இதே போன்று ஆனால் பாருங்க, கொடுக்கப்பட்ட அந்த இறை வாக்கு பகுதிகள் எவ்வாறு ஆதியிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, இதை நாம் உணர்கின்றோமா? நாம் யாராக இருக்கிறோம், எதை நாம சூஸ் பண்ணா நாம என்னவாக இருப்போம், நாம தான் புரிஞ்சுக்கணும். சும்மா இல்ல பைபிள், சும்மா இல்ல பைபிள். பாருங்க, 2ஆம் வாசகத்தை படிப்போம். ரோமர் 1:1-7. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதனாக அழைக்கப்பட்டவரும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவருமாகிய பவுல் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். நற்செய்தியை தருவதாக கிறிஸ்து, இல்லையா? இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர் செழுந்ததால் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதில் பணி செய்வதற்கு அருளை பெற்றுள்ளோம். இவர் வழியாகவே திருத்தூது பணி. பாருங்க, இவர் வழியாகவே என்றால் அவர் வழியாக என்றால் அவருடைய நாமத்தின் வழியாக. அவர் நாமத்தை சொன்னா பேய் ஓடும், அவர் நாமத்தை சொன்னா நோய்கள் குணமாகும், அவர் நாமம் இறந்தோரை உயிர்ப்பிக்கும், அவர் நாமம் புதிய வாழ்க்கையை கொடுக்கும். அவருடைய நாமம் என்ன நாமம்? கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் நம்மை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்று நம்மை கொண்டு சேர்க்கும். இஸ்மாயிலை போல பிறந்தவர் அல்ல, உடலுறவின் மூலம் பிறந்தவர் அல்ல, முறை தவறி பிறந்தவர் அல்ல. ஆனால் கிறிஸ்து என்பவர் வானுலகத்தில் இருந்து அவர் விதையாக கன்னியின் வயிற்றில் வைக்கப்பட்டவர், வானத்திற்கு எழுந்தருளி சென்றவர். இஸ்மாயில் வானத்துக்கு எழுந்தருளி சென்றவர் அல்ல, ரைட்? இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எழுந்தருளி சென்ற. ஆகவே நாம் யாரை சூஸ் பண்றோமோ அதுதான். இந்த உலகத்தை சூஸ் பண்றோமா, வானத்தை சூஸ் பண்றோமா, விண்ணுலகை சூஸ் பண்றோமா? நாம் கிறிஸ்துவை சூஸ் பண்ணும் பொழுது அவர் நம்மை விண்ணுக்கு அழைத்து செல்வார், மனவாட்டியாக நம்மை அழைத்து செல்வார். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.